Our hearts beat to the city streets. We began to feel the fire. We wanna chase the night, wanna dance to the ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். தமிழ் பேசும் உலக தமிழர்களுக்கு எங்களோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு மலைகளின் அரசியான ஊட்டி சீரீஸோட எபிசோடு 3 வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாண்டிச்சேரி ட்ரிப்பில் 2 டேஸில் எப்படி 20 பிளேஸை விசிட் பண்ணோமோ அதே பேட்டர்னில் தான் ஊட்டியுமே 2 டேஸில் 20 பிளேசஸாக நம்ம விசிட் பண்ண போகிறோம். டே 1ல் 10 பிளேசஸ், டே 2ல் 10 பிளேசஸ். ஊட்டியில் இருக்கிற இந்த 20 பிளேஸை பஸ் மூலிமா எப்படி ரீச் பண்ணுறது, உங்கள் ஓன் வெஹிக்கிள் மூலிமா எப்படி ரீச் பண்ணுறது, ஊட்டியை ரீச் பண்ண பின்னாடி ஊட்டியில் கேப் அண்ட் டாக்ஸி புக் பண்ணி எப்படி விசிட் பண்ணுறது, இந்த 3 விஷயத்தையும் பேரலாக ஒரே டைமில் நம்ம பார்க்க போகிறோம். ஊட்டியை பஸ்ஸில் விசிட் பண்ணும்போதும் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் விசிட் பண்ணும்போதும் கேப் ஆர் ட்ராவல்ஸில் புக் பண்ணி விசிட் பண்ணும்போதும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சரை நாங்கள் கொடுக்க போகிறோம். நம்ம பாண்டிச்சேரி ட்ரிப்பில் ஸ்டே பண்ண மாதிரியே 1 டே வந்து பட்ஜெட் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம், 1 டே வந்து லக்ஸரி ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். பட்ஜெட் ஹோட்டல் அண்ட் லக்ஸரி ஹோட்டலோட ப்ரைஸு, அது எப்படி புக் பண்ணுறது, அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, இந்த ஆர்டரில் விசிட் பண்ணால் இந்த 20 பிளேசஸ் நம்ம ஈஸியாக கவர் பண்ணலாம். அதே மாதிரி ஊட்டியை எந்த மந்தில் எந்த சீசனில் விசிட் பண்ணால் எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அடுத்து ரொம்ப சில்லான மிதமான மிஸ்ட் இருக்கிற ஊட்டி சீரீஸோட எபிசோடு 3 வீடியோவை உங்கள் வீட்டில் இருந்து பார்க்க ரெடி ஆயிக்கங்க. இதுதான் நம்மளுடைய சேனல் டேல் ஆஃப் ஹாரர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஊட்டி சீரியஸ் எபிசோடு 1 அண்ட் எபிசோடு 2ல் ஊட்டியிலிருந்து கோத்தகிரி போகிற வழியில் இருக்கிற 9 டூரிஸ்ட் பிளேஸையும் ஊட்டியிலிருந்து கூடலூர் போகிற வழியில் இருக்கிற 6 டூரிஸ்ட் பிளேஸையும் எப்படி பஸ் மூலிமா ரீச் பண்ணுறது, ஓன் வெஹிக்கிள் மூலிமா எப்படி விசிட் பண்ணுறது, ஒவ்வொரு பிளேஸையும் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் நமக்கு ஆச்சு, ஒவ்வொரு பிளேஸோட என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் என்ன, எந்த ஆர்டரில் ப்ராப்பராக விசிட் பண்ணும் அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக எபிசோடு 1 வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். சீரியஸ் எபிசோடு 1 அண்ட் எபிசோடு 2 வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், இந்த வீடியோவிலையும் கொடுக்குறோம். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஊட்டி சீரியஸ் எபிசோடு 3 வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸு மைசூரை ஆண்ட மகாராஜா கிஃப்டாக கொடுத்த நிலத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிற கர்நாடகா கார்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கர்நாடகா கார்டன் நம்ம ஊட்டி லேக் பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருந்த க்ரீன் வேலி ரெசார்ட் ஹோட்டலில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. வருஷம் மைசூர் மகாராஜாவால் கொடுக்கப்பட்ட இந்த நிலத்தில் இருக்கிற கர்நாடகா கார்டனில் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கொட்டி கிடக்குது. மிகப்பெரிய ஹேங்கிங் பிரிட்ஜு, இட்டாலியன் கார்டனு, டாப் ஹில் கார்டனு, கிளாஸ் ஹவுஸ் கார்டனு, பெரிய பெரிய லேக்கு, டீ எஸ்டேட்டு, ரோஸ் கார்டனு, லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. இந்த கர்நாடகா ஸ்ரீ கார்டன்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப தாராளமாகவே இருக்கு. ஊட்டி லேக்ல இருந்து இந்த கர்நாடகா கார்டனை ரீச் பண்றதுக்கு ஆட்டோவில் 200 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள் கிடையாது. இவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்கிற இந்த கர்நாடகா கார்டனை விசிட் பண்ணுறதுக்கு அடல்ட்டுக்கு 100 ரூபீஸ், சில்ட்ரனுக்கு வந்து 50 ரூபீஸ் பே பண்ணால் போதும். என்ட்ரன்ஸு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இந்த கர்நாடகா சிட்டி கார்டனில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிற விஷயம் ஹேங்கிங் பிரிட்ஜு. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கார்டனில் என்னென்ன செக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். லைட் மிஸ்ட் இருக்கிற இந்த சில்லான கிளைமேட்டில் இந்த கார்டன் விசிட் பண்ணது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா பார்க்குற இடமெல்லாம் ரொம்ப க்ரீனரியாக இந்த கார்டனையே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைனில் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம டே 1ல் 9 பிளேசஸ் பார்த்துட்டு டே 2ல் 8 பிளேசஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிளேஸை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எபிசோடு 3 வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோடு 1 எபிசோடு 2 வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த கர்நாடகா ஸ்ரீ கார்டனில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்த ஃப்ளவர் கார்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
மேற்பட்ட வெரைட்டிஸில் ஏகப்பட்ட கலரில் எதை பார்க்கறது எதை விடுறது அப்படிங்கிற கணக்காக ஒரு மிகப்பெரிய ஃப்ளவர் தோட்டமே உள்ளுக்குள்ளே இருந்தது. சான்ஸே இல்லைங்க. இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கிது. ஆயிரக்கணக்கான ஃப்ளவர்ஸ் இருக்கிற இந்த அழகான தோட்டத்தில் சின்னதாக குட்டியாக ஒரு ஃபால்ஸை டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபீட் லென்த்தில் 80 to 90 ஃபீட் ஹைட்டில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஸ்டீல் ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்க போகிற வழியில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு குளம் வந்து அமைச்சிருக்காங்க. அந்த குளத்தில் ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் மீன்களெல்லாம் இருந்தது. மைசூரை ஆண்ட மகாராஜா இந்த ஊட்டியில் இருக்கிற அடர்ந்த மரங்கள், ரொம்ப பிளசண்டான கிளைமேட்டு, சின்ன ஃபால்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஃபால்ஸு, அங்கங்கே காணப்படுற குளங்கள், தொட்டப்பட்டா சிகரம்னு ஊட்டியில் இருக்கிற அழகை பார்த்து பிரமிச்ச மைசூர் மகாராஜா கோடை விடுமுறையில் தங்கறதுக்காகவே ஊட்டியில் ஒரு மிகப்பெரிய இடத்த வாங்குறாரு. மைசூர் மகாராஜா கோடை காலத்தில் பயன்படுத்திய நிலத்தில் தான் இப்போ நம்ம இருக்கும். கார்டனை வடிவமைச்சிருக்கிற ஒவ்வொரு விதமும் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், நேச்சுரல் ஃபால்ஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் இதெல்லாம் நேச்சுரல் ஃபால்ஸ் கிடையாது. இதெல்லாமே இவங்க டிசைன் பண்ணது தான். இந்த லேசான மலையில் இந்த கார்டனோட அழகை ரசிச்சுட்டு ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கமாக நம்ம வந்துட்டோம். இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜில் போய் நம்ம வாக் வேற பண்ண போகிறோம். மைசூர் மகாராஜா இந்த நிலத்தை 1964ஆம் ஆண்டு கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு கிஃப்டாக கொடுத்துட்றாரு. ஃபீட் லென்த்தில் 80 to 90 ஃபீட் ஹைட்டில் இருக்கிற இந்த ஸ்டீல் ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அதில் நம்ம வாக் பண்ண போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது மாதிரி ஹைட்டான பிளேசஸில் நம்ம போகிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் பயம்தான். அடுத்து நாம் கர்நாடகா கார்டனில் இருக்கிற இட்டாலியன் கார்டனு, டாப் ஹில் கார்டனு, கிளாஸ் ஹவுஸ் கார்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த கர்நாடகா கார்டனில் இருக்கிற சென்டர் பிளேஸு.
நம்ம ஃபஸ்ட்டு இட்டாலியன் கார்டன் இருக்கிற பிளேஸ்க்கு நம்ம போகலாம். என்னதான் மழை மிஸ்ட்னு இருந்தாலுமே ஊட்டிக்கு வந்த டூரிஸ்ட் எல்லாருமே இந்த கர்நாடகா கார்டனில் இருக்கிற எல்லா பிளேஸையுமே கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே விசிட் பண்ணி பார்த்தாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு டிசைனுமே நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. டே 1ல் கோத்தகிரி போகிற ரூட்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் தான் மெயினாக நம்ம விசிட் பண்ணோம். தொட்டபெட்டா பீக்கு, டீ கார்டனு, டீ ஃபேக்ட்ரி, டீ மியூசியம், சாக்லேட் ஃபேக்ட்ரி, வேக்ஸ் மியூசியம், ரோஸ் கார்டனு, எல்கில் முருகன் டெம்பிள்னு கிட்டத்தட்ட டே 1ல் மட்டுமே நம்ம 9 பிளேஸை கவர் பண்ணோம். அதே மாதிரி டே 2ல் கூடலூர் மைசூர் போகிற வழியில் இருக்கிற பைக்காரா வாட்டர் ஃபால்ஸு, வென்லாக் டவுன் ஷூட்டிங் பாயிண்ட்டு, பைன் ஃபாரஸ்ட்டு, ஊட்டி லேக்கு, அப்புறம் அதிலேயே போட்டிங்கு, த்ரெட் கார்டன், கவர்மெண்ட் மியூசியம், தண்டர் வேர்ல்டுன்னு ஏகப்பட்ட பிளேஸுக்குலாம் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். நாம் அடுத்து கிளாஸ் ஹவுஸ் கார்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்நாடகா கார்டனை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிற பிளேஸு கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனு. இந்த கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனு ஸ்ரீ கார்டனில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பொட்டானிக்கல் கார்டனோட ஓப்பனிங் டைம் மார்னிங் 7 o'clock, க்ளோசிங் டைம் ஈவினிங் 6:30. இந்த கார்டனை ஃபுல்லாக விசிட் பண்ணுறதுக்கு 100 rupees பர் அடல்ட்டு, 50 rupees பர் சில்ட்ரன் வந்து நம்ம பே பண்ணணும். நம்ம 100 rupees பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு கார்டனுக்குள்ளே போக ஆரம்பித்தோம். 1848 வருஷமே ஸ்டார்ட் பண்ண இந்த ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் கடல் மட்டத்திலிருந்து 2500 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொட்டபெட்டா சிகரத்துக்கு பக்கத்திலேயே லொக்கேட் ஆகிருக்கு. 54 ஹெக்டர் பரப்பளவில் இருக்கிற இந்த பொட்டானிக்கல் கார்டனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஜப்பான் கார்டன், லோயர் கார்டன், இட்டாலியன் கார்டன், கிளாஸ் ஹவுஸ் கார்டன், ராஜ் பவன், நியூ கார்டன், டாப் கார்டனு ஏகப்பட்ட செக்மெண்ட்ஸு இந்த பொட்டானிக்கல் கார்டனில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரித்திர புகழ் வாய்ந்த இந்த கட்டடம் 1859ஆம் ஆண்டு தாவர இனங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கு. பின்னால் இந்த கட்டடத்தை தாவரங்களை விற்பனை செய்யும் விற்பனை கூடமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. நுழைவாயிலேயே இந்த கட்டிடம் இருக்கிறதுனால இது நுழைவாயில் கட்டிடம்னு இதுக்கு பேர் இருக்குது. அதுதான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதனோட ஹிஸ்ட்ரியை. ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம ஜப்பான் கார்டன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜப்பான் கார்டனில் இருக்கிற ஒரு குளம் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. இதுதான் அந்த குளம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நேச்சுரல் திங்ஸும் அப்படியே பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளவராக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது.
நாம கிளாஸ் ஹவுஸ் கார்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஊட்டியில் இந்த பொட்டானிக்கல் கார்டனும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 பிளேஸ் நான் வந்து 2 டேஸில் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஊட்டியை பஸ்ஸில் விசிட் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகும், உங்கள் ஓன் வெஹிக்கிளில் விசிட் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஊட்டிக்கு வந்துட்டு இங்கே கேப் அண்ட் டாக்ஸி புக் பண்ணி விசிட் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத எபிசோட் 2 வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம இன்ச் பை இன்ச்சாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஹவுஸ் கார்டனுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கிளாஸ் ஹவுஸ் கார்டனோட ஸ்பெஷல் அண்ட் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப ரேரான ரொம்ப டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் இங்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த கார்டனை விசிட் பண்ணும்போது ஒரு லேசான மழை வந்துட்டே தான் இருந்தது. இருந்தாலும் இந்த கார்டனில் இருக்கிற ஒட்டுமொத்த அழகையை ரசிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கொடையை பிடிச்சிட்டு எல்லா பிளேஸையும் ஒன்று விடாமல் நம்ம பார்த்தோம். அடுத்து இங்கே ஒரு திசு வளர்ப்பு கூடம்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். உங்கள் வீக்கெண்ட்லேயும் ஹாலிடேலையும் எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம், அது எங்கே போகலாம், அது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனல்லையே ஏகப்பட்ட இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ராவல் கைடு வீடியோக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். கொடைக்கானல், ஏற்காடு, பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், ஆரோவில், ஒகேனக்கல், பூம்பாறை வில்லேஜ், மன்னவனூர், சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேஸுக்கு மேலே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். விஜிபி ஸ்னோ கிங்டம், விஜிபி மெரைன் கிங்டம், வண்டலூர் ஜூ, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, மெரினா பீச் டூர் கைடு, மெரினா மாலு, ஃபீனிக்ஸ் மாலு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம், அண்ணா கலைஞர் அவர்களோட நினைவிடம், கலைஞர் உலகன்னு கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே ஒரு 10 பிளேஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோக்களையும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ட்ராவல் சம்மந்தமாக, உங்கள் ட்ரிப்பு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். கார்டனில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நோட் பண்ண விஷயம் இந்த வாட்டர் ஏடிஎம். இந்த வாட்டர் ஏடிஎம் இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனை ஒரு ஐஃபை ஃபெசிலிட்டிஸோடு தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.